அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த சாரும் பின்னணியில் இல்லைங்கிறார் ஒரு முதலமைச்சர். இப்படி அப்பட்டமாக பொய்ய சொல்கிறார். எந்த சாரும் பின்னணியில் இல்லைன்னா அந்த பெண் ஏன் குற்ற புகார் கொடுக்கும்போது அந்த சாருங்கிறத ஏன் சொல்லிச்சு? அப்போ புகார் கொடுத்த பொண்ணு பொய்ய சொல்லிச்சா? இதில் எந்த சாரும் பின்னணியில் இல்லை. எல்லா குற்றத்திலும் உங்கள் சாருங்க தான் நிறையா பேர் பின்னணியில் இருக்காங்க. எல்லா குற்றத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு குற்றமா 2 குற்றமா அடிக்கிட்டு போவா? அதனால் தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா குற்றங்களிலும் உங்கள் கட்சியைச் சேர்ந்த சார்கள் தான் பின்னணியில் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் முதல் விஷயம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இது எல்லாம் பிடிபட்டது. கள்ளச்சாராயத்தின் பின்னணியில் இருந்த சார் யார்? ஏவா வேலுன்னு மந்திரி இருக்காரு, அந்த சார் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சினதில் ஏவா வேலு என்ற சார் தான் பின்னணியில் இருந்தார். செம்மன் குவாரியில் கொள்ளையடித்ததில் உங்களுடைய பொன்முடி என்ற மந்திரி தான் சாராக பின்னணியில் இருந்தார். அந்த சார் தான் உங்கள் இதுலேயும் பின்னணியில் இருந்தார் செம்மன் குவாரியில். அதுக்கடுத்தது இப்போ டாஸ்மாக் கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10-20 வாங்கி கொள்ளையடித்தாங்களே, அந்த குற்றத்திலும் உங்கள் செந்தில் பாலாஜி என்ற சார் தான் பின்னணியில் இருந்தார். இதுக்கப்புறம் இப்போ பிடிச்சிருக்காங்க துரைமுருகனை பையன். அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? மணல் கொள்ளையில் உங்கள் துரைமுருகன்கிற சார் தானே பின்னாடி இருந்தார். போதை மருந்து கடத்தினதில் ஜாஃபர் சாதிக்கு பிடிப்பட்டார். அவர்கிட்ட 7 லட்சம் ரூபா செக் வாங்கினது யார்? உங்கள் உதயநிதிங்கிற சார் தானே. அதுக்கடுத்தது நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் துபாயில் கள்ளத்தனமாக கம்பெனி ஆரம்பித்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டீங்க. அதில் பின்னணி இருந்தது அன்பில் மகேஷ் என்ற சார் தானே. இத்தனை சார்களுக்கும் தலைவனாக இருப்பவர் ஸ்டாலின் என்ற சார் தானே. அதனால் எந்த சாரையும் எதுலேயும் பின்னணியில் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்வதை என்ன காதில் பூ சுற்றுறீங்களா?